கொஞ்சம் காசை கொடுத்து வாங்கிட்டு அவங்க கையில் ஆயுதம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. உலக நாடுகளில் அந்த டைமில் பெரிய வல்லரசாக உருவாகின அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த டைமில் பெரிய வல்லரசு. இவங்களை பூரா அடித்து விரட்டி 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 இந்த இடத்த பூரா பெருசாக்குனாங்க. இப்போ வந்து அவங்களோட மெயின் கொள்கை என்ன தெரியுமா? கிரேட்டர் இஸ்ரேல். கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் இருக்குல்ல, இதிலேருந்து 20 மடங்கு பெருசு. ஹமாஸ் அடித்தாச்சு, ஹிஸ்புல்லா அடித்தாச்சு, ஏமனில் வந்து அடித்தாச்சு. ஏமன்னும் திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏமன்லேயும் போய் குண்டு போட்டாச்சு. சிரியாவில் இப்போ சமீபத்தில் அடித்தாச்சு. எல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கே கை வச்சா அடுத்து சண்டை நிற்காமல் நடக்கும் அப்படிங்கிறது அவரோடது. இப்போ செப்டம்பர் 15 அவங்க வந்து ரஷ்யாவில் வந்து S-400 ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அந்த அயன்டோம் இருக்கு, அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்துருச்சுன்னு நேற்று கேள்வி. இன்னும் ஒரு டேட்டா ஃபுல்லாக கிடைக்கல. ஸோ இப்போ இனி வந்து அங்கேருந்து ஃபைட்டர் ஜெட்டு பறந்து வந்துச்சுன்னா திருப்பி தாக்குறதுக்கு வந்து ரஷ்யாவோட S-400 அது வந்து இந்தியாவிலேயும் நிறையா இருக்குது. அக்காட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, உலக செய்திகள் மற்றும் அரசியல் பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு உலகத்துல என்ன மாதிரி நாட்டு நடப்புகள் நடக்குது மற்றும் தமிழக அரசியல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம கூட பேச போறாரு. வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஆண்டோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்கிலாந்தா இருக்கட்டும், அப்புறம் அரபு நாடுகளா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், பல்வேறு அரசியல் விஷயங்கள் நடக்குது. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். முதல்படியா நம்ம வந்து அரபு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குமே அதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இஸ்ரேல் மற்றும் அவங்களோட சார்பு நாடுகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் ஈரான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் மற்றும் கத்தார், இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. இந்த பிரச்சனையை பத்தின கொஞ்சம் டீட்டெயில். இப்போ எப்படின்னா, நமக்கு வந்து மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே 1948 என்னைக்கு வந்து நம்ம இஸ்ரேலுங்கிறத தனி நாடாக யூகே வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து அங்கீகாரம் கொடுத்து பேக்கப் பண்ணி வந்தாங்களோ அன்னைக்கிலேருந்தே இது வந்து இஸ்ரேல் பிரச்சனை வந்து குறையாமல் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இஸ்ரேல் வந்து எவ்வளோ நிலப்பரப்பு இருக்கோ அதில் 10ல் 1 பங்கு தான் வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு பேங்க் ஆரம்பித்து, எப்படின்னா ஜியோனிசம் அந்த இருக்கு இல்லையா, அதில் வந்து பேங்க் ஆரம்பித்து அதிலேருந்து இங்கே பாலஸ்தீனத்துக்கு வந்து இடத்த வந்து ஒரு கட்டாந்தரையாக இருக்கிற இடத்த கூட நல்ல விலை கொடுத்து வாங்கி அவங்க வந்து இது சொந்த இடமா அப்படி கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு யூகேல, அமெரிக்காவில், ஈவன் ரஷ்யாவில் ரொம்ப ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்க. ஏன்னா யூதர்களை பொறுத்த மட்டும் உலக அளவில் வந்து மீடியாஸை கட்டுப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்கிங் செக்டர், ஃபைனான்ஸ், இதெல்லாம் உலக அளவில் கட்டுப்படுத்துறது அவங்க. ஓகே, அதே மாதிரி கண்டுபிடிப்புகள் வந்து அவங்க சொந்தமாக கண்டுபிடிப்பாங்க, அல்லது வேறு யாராவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அதையும் வந்து விலைக்கு வாங்கி தான் கண்டுபிடிச்சதாக பண்ணுவாங்க. எல்லா வகையிலையும் தன்னை வந்து முன்னிறுத்தக்கூடியவங்க. இந்த ஒரு கண்டிஷனில் வந்து இவங்க கையில் பணம் இருக்குது. யூகே மொத்த யூரோப்பியன் கண்ட்ரி, அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் உள்ள இன்வால்வ் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அப்படி வரும்போது இஸ்ரேலோட பேக்ரவுண்ட் எடுத்தோம்னா அவங்க வந்து உலகத்தில் இருக்கிற அவ்வளோ ஃபினான்ஷியல் செக்டர்ஸ், அப்புறம் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மீடியாக்கள் அத்தனையும் வந்து அவங்க கையில். அப்போ இந்த இடத்த கொஞ்சமாக வாங்கி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, லெஃப்ட் சைடில் வந்து காசா, ரைட் சைடில் வெஸ்ட் பேங்க்கு, ஊட வந்து இஸ்ரேல் அப்படின்னு இப்போ இருக்கு இல்லையா, இதில் 10ல் 1 பங்கு அப்படின்னு இஸ்ரேல்னு சொல்லி தனி நாடு அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த டைமில் இந்தியாலாம் வந்து இஸ்ரேலை வந்து அங்கீகாரம் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க இஸ்ரேலில் வந்து என்ன ஐடியானா, உலகத்தில் அங்கங்கே நிலம் இல்லாமல், சொந்த இடம் இல்லாமல், சொந்த நாடு இல்லாமல் நாடோடிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமா. அதில் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகுமா அல்லது இந்தியாவில் ஒரு இடத்துல செட்டில் ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணாங்க. இல்லை, நமக்கு வந்து விதிக்கப்பட்ட இடம் வந்து இங்கே பாலஸ்தீனோட இடம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து செட்டில் ஆகும் சொல்லி அது ஒரு பெரிய கதை. அது ஏன்னா அந்த டைமில் வந்து ஹிட்லர் வந்து அவங்கள பார்த்து எல்லாம் பிடிச்சி கொன்று அவங்க 60 லட்சம் பேர் கொண்டுன்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு மக்கள் தொகையை அவங்க இல்லை. சம்திங் மேபி ஒரு 25-30 லட்சம் பேர் கொண்டிருக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்க யூதர்கள் மேலே வந்து ஹிட்லரோட வெறுப்பு வந்து அளவு கடந்த வெறுப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பிடிச்சிட்டு அவங்களோட ஐடியா என்னென்னா, இப்போ பிடிச்ச இடம்
இப்போ இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலில் 10ல் 1 பங்கு. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன செய்வாங்க, அடுத்த இடத்த பிடிக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு 2 கிரவுண்டில் வந்து இடம் வாங்கி அதை கட்ட போகிறோம். நமக்கு அக்கம் பக்கம் இன்னும் இந்த பக்கம் ஒரு 1/2 கிரவுண்டு, இந்த பக்கம் ஒரு 1/2 கிரவுண்டு இருக்குது அப்படின்னா அது அடுத்தவங்க இடம்ல. அப்போ அவங்கள விரட்டி விட்டா தான் ஒன்று விலைக்கு வாங்கணும், இல்லை விரட்டி விடணும். அவங்க விலைக்கு தரமாட்டாங்க. என்ன செய்வாங்க, வந்து பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு வந்து வேலி போட்டு இதை போட்டு பிரச்சனை பண்ணி அவங்கள வெளியேற்றி விட்றது. அது மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, வந்து கொஞ்சம் காசை கொடுத்து வாங்கிட்டு அவங்க கையில் ஆயுதம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. உலக நாடுகளில் அந்த டைமில் பெரிய வல்லரசாக உருவாகின அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த டைமில் பெரிய வல்லரசு. ஓகே, அப்போ வந்து உலகத்தில் முக்கால்வாசி பாதிக்கு மேலே உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண இது நாடு. ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட வந்து இவங்க ஆரம்பித்து வந்து ஒரு சாதாரண என்ன சொல்கிறது, பாலஸ்தீன ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சரி வாப்பா வந்து வாங்கிக்க, கூட வந்து இங்கே குடியேறிக்க, ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு அப்பாவித்தனமாக விட்ட இடத்துல வந்து இவங்கள பூரா அடித்து விரட்டி 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 இந்த இடத்த பூரா பெருசாக்குனாங்க. இப்போ வந்து அவங்களோட மெயின் கொள்கை என்ன தெரியுமா, கிரேட்டர் இஸ்ரேல். ஓகே, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் இருக்குல்ல, இதுல இருந்து 20 மடங்கு பெருசா அல்லது 25 மடங்கு பெருசா இடம். அப்போ என்ன, மொத்த இந்த பக்கம் காசா, இங்கிட்ட வெஸ்ட் பேங்க், மொத்த பாலஸ்தீனமும் அவங்க கையில் வந்துடும், மொத்த லெபனானும் கையில் வந்துடும், மொத்த ஜோர்டானு, முக்கால்வாசி சிரியா, அதுக்கப்புறம் கால்வாசி எகிப்து, இந்த சினாயிலேருந்து இந்த பக்கம் கைரோலேருந்து எல்லாமே கால்வாசி எகிப்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு 40% சவுதி அரேபியா, ஒரு 70% குவைத்து, ஓகே அப்படின்னு, அப்புறம் பாதி ஈராக்கு, மொத்த ஏரியா வந்து கிரேட்டர் இஸ்ரேல். அந்த கிரேட்டர் இஸ்ரேலில் பண்ணுறதா இருந்தால் இருக்கிற ஆட்களை பூரா வந்து ஒன்று அடிமைப்படுத்தணும். ஓகே, இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், அல்லது அவங்கள அடித்து விரட்டி விடணும். எங்கே விரட்டுவாங்க, இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சு. இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பற்றி இஸ்ரேல் காசா 2023 அக்டோபர் 7, ஓகே, இங்கேருந்து ஹமாஸ் வந்து திடீர்னு உள்ளே வந்து 1200 பேருக்கு மேலே கொண்டுட்டாங்க, 200 பேருக்கு மேலே வந்து பிணைக்கதிகளை பிடிச்சி உள்ளே கொண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நம்ப முடியாத மேட்டரெல்லாம் இருக்குது. இது இவங்க வந்து திடீர்னு இவங்க பண்ணுறாங்கன்னா இவங்க அவ்வளோ பெரிய அடிமுட்டாள்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் கையில் வந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஆயுதம் வந்தாலும் தடுக்கிறதுக்கு அயன் டோம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி திடீர்னு வந்து பிடிச்சி உள்ளே கொண்டு போனாங்கன்னா இவங்க அடித்து குமிச்சிருவாங்கன்ற அந்த இது தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சும் இதை பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து வேறு கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் தனியாக பேசலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இவங்களும் அடித்து போட்டாங்க. இப்போ வந்து ஹமாஸ் வந்து முடிஞ்சளவுக்கு 90% இடத்த அடிச்சிட்டாங்க. ஒரு 70-80% அவங்கள வந்து ஒரு மாதிரி பலமிழக்க வச்சுட்டாங்க. ஆட்கள் உயிரோடு இருக்காங்களே ஒழிய சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் மேலே வந்து லெபனான், அதாவது சவுத் லெபனானில் தான் வந்து ஹிஸ்புல்லாஸ் இருக்காங்க. அவங்கள வந்து நிறைய அடிச்சு இருக்கிற ஆயுதத்தை பூரா மேலே குண்டை போட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹூத்திஸ் இருக்காங்கல்ல, அது வந்து ஏமனில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டரு. அவங்க ஹூத்திஸ் வந்து இவங்களுக்கு ஹமாஸ்க்கு சப்போர்ட்டாக வர்றாங்க. என்ன காரணம்னா, இந்த ஹூத்திஸு, ஹிஸ்புல்லா, ஹமாஸு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஈராக்கில் இருக்கிற சில குரூப்பு, அப்புறம் சிரியாவில் இருக்கிற சில குரூப்பு, இவங்க எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறது வந்து ஈரான். இப்படி எல்லாம் முடிச்சாச்சா, இப்போ எல்லாத்தையும் அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நெத்தன்யாவுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காருல்ல, அது ஒரு பெரிய டீட்டெயில் இருக்குது. ஏன்னா மொத்தம் 120 பார்லிமெண்ட்டு சீட்டு அங்கே, அதில் வந்து 61 மெம்பர் இருந்தால் தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். இவர் கையில் 32 தான் இருக்குது. அப்போ இன்னும் வந்து ஒரு 29 மெம்பர்ஸ் வேணும். அதை வேறு ஆட்களை சேர்த்து வச்சு பண்ணுறாங்க. அப்போது திடீர்னு சண்டை நடந்தால் தான் இவர் அதிகாரத்தில் இருக்க முடியும். ஏன்னா இவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒன்ஸ் வந்து சமாதானமாகி தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங்காக வந்து நெத்தன்யாகு ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். அவர் பிரச்சனை அப்போ சண்டை போட்டே இருக்கணும். இங்கே ஹமாஸ் அடித்தாச்சு, ஹிஸ்புல்லா அடித்தாச்சு, ஏமனில் வந்து அடித்தாச்சு. ஏமன் இன்னும் திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏமன்லேயும் போய் குண்டு போட்டாச்சு. சிரியாவில் இப்போ சமீபத்தில் அடித்தாச்சு. எல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கே கை வச்சா அடுத்து சண்டை நிற்காமல் நடக்கும் அப்படிங்கிறது அவரோடது. ஓகே, இதில் வந்து கத்தாரில் வந்து ஹமாஸு, இஸ்ரேலு, எகிப்து, அப்புறம் அமெரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு டைம் முடிவு பண்ணி இடமெல்லாம் முடிவு பண்ணி ஹமாஸோட பேசக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன், அவங்க வந்து மிலிட்ரி பீப்புள் இல்லை, அவங்க கையில் ஆயுதம் கிடையாது, நிராயுதபாணியான ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க வர்றாங்க. அவங்கள போட்டு தள்ளணும்னு சொல்லி அங்கே நீ குண்டு போட்டாப்புல.
எப்போ செப்டம்பர் 9 ஈவினிங் வந்து கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மிசைல். அதில் வந்து 2 பெருந்தலைகள் வந்து தப்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து ஒரு வேலிட் ரீசன். அவங்க கையில் வந்து மொபைல் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மொபைலில் தான் வந்து எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே ரூமில் வந்து தங்கியிருக்கிற முக்கியமான ரூமில் வந்து மொபைலை வச்சுட்டு சார்ஜ் போட்டால் இல்லை சும்மா அங்கே வச்சுட்டு தள்ளி போய் பக்கத்து பில்டிங்கில் போய் ப்ரேயருக்கு போயிருக்காங்க. இவங்க வந்து அந்த மொபைல் சிக்னல் இருக்குல்ல, ஜிபிஆர்எஸ், அதை ட்ராக் பண்ணி போய் அங்கே அடிச்சிட்டாங்க. அடிச்சா அங்கிருந்து ஒரு 6 பேர் செத்து போனாங்க. ஓகே, அதுவும் உயிர் தான். ஆனால் பெருந்தலைகள் இருக்குல்ல, அவங்க எதிர்பார்த்த பெருந்தலைகள் சாகலை. ஓகே, இப்போ என்ன ஆகி போச்சு, கத்தார் வந்து என்னோட நாட்டில் என்னோட இறையாண்மைக்கு எதிராக நீ இப்படிலாம் அடிச்சிட்டே இல்லை, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்தாருக்கு வந்து பயங்கர கோபம் வருது. அது அந்த ஷேக் முகமது அல்தானி. ஓகே, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அப்புறம் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அவர் தான். இப்போ சமீபத்தில் போய் அமெரிக்காவில் போய் அங்கே எக்ஸ்டர்னல் மினிஸ்டராக இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸாக இருக்கட்டும், ட்ரம்ப் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. மீட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போயாச்சுன்னா நீ கொஞ்சம் சமாதானம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி இவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேற வழி இல்லை, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளையும் கடிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து ஒன்றும் சேரலை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரான் இருக்கான்ல, ஈரான் வந்து ஷியா முஸ்லீம், சவுதி அரேபியா இந்த ஜிசிசி 6 கண்ட்ரி வந்து சன்னி முஸ்லீம். அப்படி அந்த ஒரு மேஜர் பிரிவு இருக்குது. பட் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் மேஜர் பிரிவு இருக்குது. அப்போ இவங்களும் ஒன்று சேர விடாமல் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் என்ன ஆகி போச்சு, இங்கே அடித்த உடனே சவுதி அரேபியா வந்து பயந்துட்டாங்க, நாளைக்கு நம்மளே அடிப்பாங்க இஸ்ரேல். ஓகே, அப்படின்னு சவுதி அரேபியா உடனே போய் ஆறுதல். யுஏஇங்கிறது வந்து அதோட கேபிட்டல் அபுதாபி. ஸோ பெரிய ஒரு புகழ் வாய்ந்த நகரம் எடுத்தாச்சுன்னா துபாய். ஒரு 7 அமீரகம் மாநிலம் சேர்ந்தது அந்த யுஏஇன்ற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்ற கண்ட்ரி. இந்த யுஏஇ, கத்தாரு, சவுதி அரேபியா உடனே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிசிசியில் இருக்கிற மற்ற நாடு குவைத்து, பஹ்ரைன், ஓமான், மஸ்கட்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். ஸோ ஓமான் இவங்கெல்லாம் சேர்ந்து, அது போக இந்த பக்கம் பாகிஸ்தான், இங்கிட்ட துருக்கி என்ன சொல்றாங்க, இப்ப கத்தார் அடிச்சிட்டாங்க, அது அடுத்து வந்து என்னோட நாடு தான் அடிப்பான்னு சொல்றாங்க. அப்போ நெத்தன்யாகு அடிச்சு முடிச்சுட்டு நெத்தன்யாகு என்ன சொல்றாரு வந்து, ஹமாஸ் வந்து தப்பிச்சிட்டாங்கல்ல, இனி எங்க ஹமாஸ் இருந்தாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம், நீங்க ஹமாஸ் வந்து வெளியேற்றுங்க அப்படின்றாங்க. அப்போ கத்தார் என்ன சொல்றாங்க வந்து, இது ஏன் நாடு, ஏன் நாட்டுல யாரு வரணும் போகணுங்கிறத நீ எப்படி தீர்மானிக்கிற, உன்னை வந்து அடிக்கிறான் அப்படின்னா என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வா, அதை விட்டுட்டு என் நாட்டில் அடிப்பேன்னா நான் திருப்பி அடிப்போம் அப்படின்னு திருப்பி அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதாக டைமாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நேற்று 15 இப்போ செப்டம்பர் 15 அவங்க வந்து ரஷ்யாவில் வந்து S-400 ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அந்த அயன்டோம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்துருச்சுன்னு நேற்று கேள்வி. இன்னும் ஒரு டேட்டா ஃபுல்லாக கிடைக்கல. ஸோ இப்போ இனி வந்து அங்கேருந்து ஃபைட்டர் ஜெட்டு பறந்து வந்துச்சுன்னா திருப்பி தாக்குறதுக்கு வந்து ரஷ்யாவோட S-400 அது வந்து இந்தியாவிலே நிறையா இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வலிமையான ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட். இந்தியா பாகிஸ்தான் போர்ல கூட அது ரொம்ப முக்கியமானது. S-400 வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு அடிச்சாங்கல்ல, அதை பூரா வந்து தடுத்து நிறுத்தினது பூரா S-400. அதே மாதிரி இவங்க இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து அடிக்க வந்தாங்கல்ல, அப்போ வந்து அமெரிக்காவோட B-2 பாம்பர்ஸை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இவங்க அடிக்க வந்தது பூரா தடுத்ததில் வந்து முக்கியமான பங்கு S-400. ஆனால் அந்த S-400 எல்லாம் வந்து முதல்ல செயலுக்க வச்சு பண்ணாங்க அவங்க வந்து. அதாவது அந்த குயுக்தியாக வந்து ஒரு துரோகம் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து அவங்களுடைய மொசாடு உளவு பிரிவு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆட்களை வந்து கூப்பிடுவாங்க, ஆசைவரத்தை காமிப்பாங்க, மிரட்டுவாங்க, பெண்கள் விஷயத்தில் வந்து வீக்காக இருந்தால் அது பெண்களை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, எல்லா வேலையும் செஞ்சு நமக்கு இதாக்கிடுவாங்க. அதாவது ரொம்ப சிம்பிள். இப்போ புரியுற மாதிரி சொல்லியாச்சுன்னா, இப்போ வந்து திமுக வந்து வலிமையை குறைக்கணும் அப்படின்னா நேரம் வந்து உதயநிதி ஸ்டாலினே வந்து பேரம் பேசுவாங்க. இதை விட ஒரு எளிமையாக புரியுற மாதிரி என்ன சொல்ல முடியும்? ஓகே, அல்லது இப்போ வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா அன்புமணி ராமதாஸை வந்து பிரித்து வச்சுருவாங்க. அதுக்கு வந்து என்னென்ன ஆசை வார்த்தை காமிக்கணுமோ அத்தனை காமிப்பாங்க. இது வந்து மெயினாக உலகத்தில் நம்பர் 1 வந்து மொசாடு. ஓகே, நம்ம இந்தியாவிலே வந்து RSS அந்த டீம் வந்து கிட்டத்தட்ட அவங்கள இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி வச்சுக்கோமே. இப்போ என்ன ஆகி போச்சு, இவங்க கூட்டம் சேர்ந்து அடுத்து வந்து ஒரு பெரிய அளவுக்கு மீட்டிங் போடுறாங்க. போட்டு இஸ்ரேலை வந்து திருப்பி அடிக்கலை அப்படின்னா. இவ்வளோ நேரம் அவங்க நேரத்தை கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். நன்றி.